கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, கனானிய பெண், அவரை பெயரோ மற்ற எந்த ஒரு ஊரோ என்பதை விட கனானியர் என்ற அந்த ஒரு இனத்தின் பெயரை அங்கே சேர்த்து சொல்கின்றார்கள். ஆக கனானிய பெண் என்று சொன்னால் புறவினத்தார் என்று பொருள். அவர்களுக்கும் இஸ்ராயல் மக்களுக்கும் ஓயாது சண்டை, அவர்களிடையே இருக்கக்கூடிய இன பிரச்சனை என்பதையெல்லாம் அங்கே அடிக்கோடிட்டு காட்டப்படுகிறது. அடுத்ததாக அவர் ஒரு பெண். பொதுவெளிகளிலே பெண்கள் அந்த காலகட்டங்களில் யூத சமூகத்திலே வெளியே வருவதோ அல்லது பொதுவாக பல இடங்களில் இருப்பதோ நிற்பதோ என்பது தவிர்க்கப்பட வேண்டியதாகவே இருந்தது. ஆனால் இவர் மிக தைரியமாக ஆண்டவரிடம் வருகின்றார். இவர் தன்னுடைய மகளுக்காக மன்றாடுகின்றார். இத்தகைய ஒரு வேதனையை தன்னுடைய உள்ளத்திலே சுமந்து கொண்டு, ஐயா தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று ஆண்டவரிடம் வேண்டுகின்றார். தாவீதின் மகனே என்று சொல்கின்ற பொழுது அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கின்றார். ஆண்டவரை அவர் யார் என்று அடையாளம் கண்டுகொள்கின்றார். ஆண்டவரை அவருடைய தலைவராக ஏற்றுக்கொள்கிறார். எனவேதான் தாவீதின் மகனே. இது யார் சொல்லக்கூடிய வார்த்தைகள்? விசுவாச அறிக்கை, நம்பிக்கை வார்த்தைகள் என்று சொன்னால் யூதர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள். ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, சொல்லவில்லை. மாறாக ஒரு புறவினத்து பெண் சொல்கின்றார், தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி தன்னுடைய வேண்டலை வைக்கின்றார். ஆனால் ஆண்டவருடைய பதில் இருப்பை பாருங்கள். அவர் எவ்வாறு இந்த இறை வேண்டலுக்கு செவி சாய்க்கின்றார் அல்லது மறுக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். முதலிலே ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக ஆண்டவர் பேசவில்லை என்று முதலிலே வருகிறது. ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அவர் எத்தனை முறை கத்தி இருக்க வேண்டும், கதறி இருக்க வேண்டும், கூப்பிட்டு இருக்க வேண்டும். ஆனால் ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் பேசவில்லை. இரண்டாவது நிலையிலே பாருங்கள், திருத்தூதர்கள் எரிச்சல் அடைகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? ஆண்டவரே, இந்த பெண்ணானவள் நம்ம பின்னாடியே வந்து கொண்டிருக்கிறாள், இவள் கத்தி கொண்டே இருக்கின்றாள், இவளை அனுப்பிவிடும், தொல்ல போனா சரிதான் அப்படின்னு இவர்கள் சொல்கின்றார்கள். அப்பொழுது கூட ஆண்டவர் என்ன சொல்கின்றார் பாருங்கள், இஸ்ராயல் மக்களுக்காகத்தான் நான் அனுப்பப்பட்டேனே ஒழிய இவர்களுக்கு அல்ல என்று அவர் காதில் படுகின்ற வரை இவர் சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இது அடுத்த ஒரு இழிவை அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் காட்டுவதாக தோன்றுகிறது. மூன்றாவதாக பாருங்கள், உதவியருளும் என்று மீண்டுமாக கத்திய அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் சொல்வது, நாய்க்குட்டிகளுக்கு பிள்ளைகளுடைய உணவை எடுத்து போடக்கூடாது. அப்படி என்றால், பிள்ளைகள் என்றால் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ராயல் மக்கள், நாய்க்குட்டிகள் என்று சொன்னால் புற இனத்து மக்கள். எனவே இந்த ஒரு உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது சரியல்ல என்று மிக பயங்கரமாக கடுமையாக அந்த வார்த்தைகளை சொல்கின்றார். அப்பொழுது அந்த பெண் சொல்கின்றார், எனக்கு பெரிய உணவு வேண்டாம், மேசையிலிருந்து விழுகின்ற அந்த சிறு துண்டுகளை அதை போட வேண்டும் என்று கூட நினைக்காமல் அதை வேண்டாம் என்று வெளியே தூக்கி எறிகின்ற அந்த துண்டுகளை மட்டும் எனக்கு கொடுத்தால் போதும் என்று சொல்லி அவர் முன் நிற்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த பெண்ணினுடைய விசுவாசத்தை பாராட்டி ஆண்டவர் அந்த புதுமையை செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதில் இரண்டு விஷயங்களை பார்க்க வேண்டும். ஒன்று, ஆண்டவர் காலம் தாழ்த்துகின்றார், நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கின்றார். இரண்டாவது, நம்முடைய அந்த விசுவாசம் என்பது ஒரு லேசான எளிமையான வகையிலே அமைந்திருக்கிறதா அல்லது ஆழமான வேரோட்டமான வகையிலே அமைந்திருக்கிறதா? இந்த ரெண்டு விஷயங்களையும் நாம் இன்றைக்கு நினைத்து பார்க்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் சென்று கேட்கின்றோம், ஆண்டவரிடம் வேண்டுகிறோம், உடனடியாக அது கிடைத்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் நாம் ஆண்டவரிடம் கோபித்துக் கொள்வோம், கோவிலுக்கு வரமாட்டோம். நமக்கு என்ன கிடைக்கிறது? நிறைய பேருடைய பிரச்சனை இப்போ அதுதான். ஒரு காலத்தில் நாங்கள் கோயிலுக்கு வந்தோம், எங்களுக்கு இது கிடைச்சது, அது கிடைச்சது. ஆனால் இன்றைக்கு என்ன கிடைக்கிறது? ஒன்றும் கிடைக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, ஒன்றும் கிடைக்கவில்லை என்ற அந்த நிலையில் கூட
நம்முடைய விசுவாசம் வேரோட்டமான ஒரு விசுவாசமாக இருந்தது என்று சொன்னால் அதை அசைக்கக்கூட யாராலும் முடியாது. அந்த வகையிலே தான் ஆண்டவர் நம்மை இன்றைக்கு இந்த வேரோட்டமான விசுவாச வாழ்விற்கும் தொடர்ச்சியாக நம்முடைய வேண்டல்களை இறை திரு பாதம் வைக்கவும் விரும்புகின்றார். எனவே இந்த பெண்மணி கனானேய பெண்மணி, இந்த பெண்மணி ஒரு புறவினத்து பெண்மணி. ஆனால் இந்த பெண்மணியானவள் நமக்கு ஒரு முன் உதாரணமாக, நமக்கு ஒரு மேல்வரி சட்டமாக நாம் கண்டு பாவிக்கின்ற வகையிலே அமைந்திருக்கிறாள் என்று சொன்னால் அந்த ஒரு பாடத்தை தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கின்றார். பல நேரங்களிலே நம்முடைய இந்து மத சகோதர சகோதரிகள் ஆலயத்திற்கு வருவதும் செபிப்பதையும் பார்த்தோம் என்றால் அவரிடம் இருக்கின்ற அந்த ஆழமான ஒரு நம்பிக்கை, ஒரு பக்தி, ஒரு நம்பிக்கையை நாம் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் ஆழமான பக்தி கொண்டவர்களாக வருகிறார்கள். அதுவே நமக்கு ஒரு முன் உதாரணமான செயல் என்பதை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆழமான விசுவாச வேரோட்ட வாழ்வை நாம் வாழ முற்படுவோம். ஆமென்.